ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்காய் கறி சால்னா, முருங்கைக்காவும் கறியும் போட்ட குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மா குக்கரில் தான் செய்ய போகிறாங்க. இன்றைக்கும் எங்கள் அம்மாவோட குக்கிங் தான். குக்கர் எடுத்து வச்சுட்டு ஹீட் ஆனோடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ நம்ம இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். மோர் ஸ்பைசஸ் ஆட் பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே ஆனியன்ஸ் யூஸ் பண்ணுறோம். வெங்காயம் கட் பண்ணி போடுறோம். அது நீட்டை வாக்கில் கட் பண்ணி போடணும். வெங்காயம் நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்தோடனே இதில் நான் கட் ஆகிடுச்சு, பாஸ் பண்ணிட்டேன் அந்த டைம் வீடியோவை. உப்பு, மிளகாத்தூள், அந்த எண்ணெயிலே மிளகாத்தூள், தக்காளி அரைச்சி வச்சதை போட்டுக்கிறோம். 2 தக்காளி போட்டால் போதும். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போட்டால் போதும். அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, கொதி வர அளவுக்கு நம்ம தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கறி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை ஆட் பண்ணிவிட்டு, மட்டனும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மசாலாவோட பரண்டு வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு மட்டன் போட்ட பின்ன பச்சை மிளகாவும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கிறோம். பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். மிளகாத்தூளும் அப்படி தான். உப்பும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ட பின்ன நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் மல்லித்தூளும் யூஸ் பண்ணுறோம். மல்லித்தூள் நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் கொஞ்சம் தண்ணி மாதிரி குழம்பா வேணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் கிரேவியில் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம தனியாத்தூள் அதிகமாக யூஸ் பண்ணோன்னா அது கொஞ்சம் திக்காக வரும். கம்மியாக யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும் குழம்பு. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி வச்சுருந்தாங்க. அந்த தேங்காயும் இதில் ஊற்றிக்கிறாங்க. இதில் டேஸ்ட்டு தரதே பார்த்திங்கன்னா தேங்காயும் அந்த முருங்கைக்காவும் தான் அந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு தரும். இது மட்டன் குழம்பு மாதிரியும் இருக்கும். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போட்டு வைக்கிறனால அதோட வாசமும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடாக சாப்பாடு எடுத்து அதில் இதை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம குக்கர் மூடி போட்டு, உங்களுக்கு மட்டன் எந்த அளவுக்கு வெந்து வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. நாங்கள் மோஸ்ட்லி வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றனால ஒரு 7 விசில் அந்த மாதிரி நான் விட்டுக்குவேன். ஏன்னா அப்போ தான் ஸ்பாஞ்ச் மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அது 2 கொதி வந்த பின்ன உப்பு அந்த டைம் பார்த்துக்கோங்க. முருங்கைக்காய் போடுறதுக்கு முன்னாடி உப்பு எப்போ வேணாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்ற பட்சத்தில் உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணுறோம். முருங்கைக்காய் ஆட் பண்ணி அது நிறைய விசில் விடக்கூடாது. அப்போது 1-2 விசில் விட்டுட்டு, காய் கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சு அப்படின்னா 2 விசில் விட்டுக்கலாம். இல்லை நார்மலாக இருந்ததுன்னா ஒரு விசில்லே கூட வெந்துடும். விசில் விட்டுட்டு இறக்கணுன்னே சால்னா இப்படி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது சால்னா பார்க்கும்போது. நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். சால்னா கீழே கெட்டியாக நின்றுக்கும். ஸோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலி மட்டன் முருங்கைக்காய் சால்னா ரெடி.